நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நர்சரிக்கு புதிய வரவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது புங்க மரம். புங்க மரத்திலே மஞ்சள் கலரில் வரக்கூடியது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா, கோல்டன் டிஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரக புங்கை வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் புதிய வரவுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ராமநாடு மாவட்டத்தில் பீமாஸ் ஹோட்டல் முன்னாடி இருக்கக்கூடிய டெல்மேரியா அந்த செடி அவைலபிளாக இருக்குது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, தென்னை வெறும் 6 மாதத்தில் காய்க்கக்கூடிய தென்னை வந்து 6 மாதத்தில் காய்க்கக்கூடிய தென்னை வந்து செவ்வரணியும் இருக்குது, பச்சையும் இருக்குது, அது மரமாகவே இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம குமரன் நர்சரியில் வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பலாவும் அதே மாதிரி தான், ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய கண்டு. அப்புறம் இது அழகுக்காக வளர்க்கக்கூடியது பாஸ்டைல் ஃபார்ம்ஸு. அப்புறம் மெக்சின் க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு அழகு செடி. இவை அனைத்துமே இப்போ நம்மகிட்ட மரச்செடிகளாகவே இருக்குது. அப்புறம் வேப்ப மரம், வேம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா உயரமாகவே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே 7 அடி உயரத்தில் இருக்குது. ஒரு 10 அடி உயரத்தில் நம்மகிட்ட இந்த சீனி பழம், சுகர் பழம், கருப்பட்டி பழம்னு சொல்லக்கூடிய ஜெர்ரி பழம் வந்து மரமாகவே நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதே அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பீமாஸ் ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க. ஹோட்டலுக்கு முன்னாடி டெல்மேரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழகு செடியோட பேரை வந்து. இது பெரும்பாலும் இந்த வெளிநாட்டுகளில் தான் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம ஏரியாவில் பீமாஸ் ஹோட்டல் முன்னாடி இருக்குது. சப்போட்டா மரமாகவே இருக்குது. காய் பழம்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய பழம். இப்போ காயோடு இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட வந்து வாங்கி பயன்படுமா கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் செம்மரம்லாம் ஒரு 8 அடி 10 அடியில் இருக்குது. உயரமாகவே இருக்கக்கூடிய செம்மரமும் இருக்குது. புங்கை மரமும் அதே போல் தான் நம்மகிட்ட நல்ல ஹைட்டு 8 அடி உயரத்தில் இருக்குது. அப்புறம் நெட்டிலிங்கம், அசோக மரம்னு சொல்லக்கூடிய அந்த மர வகை கன்றுகளும் மரமாக நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்படி மரச்செடிகள் எந்த விதமான மரச்செடியாக இருந்தாலும் பழச்செடியாக இருந்தாலும் அழகு செடிகளாக இருந்தாலும் மரமாகவே நம்மகிட்ட இப்போ டோர் டெலிவரி தரோம். குறிப்பிட்ட 5 கிலோமீட்டருக்கு நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு லாங்குலாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து நீங்கள் நேரில் வந்து பேசி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மரச்செடிகள், அழகு செடிகள் இவை அனைத்துமே நம்ம லேண்ட்ஸ்கேப், அதாவது நம்மளே வச்சு கொடுக்கறனாலும் வச்சு கொடுக்குறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கோல்டன் டிஸ்மோடியம் இந்த புங்கையும் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ராமநாதபுரம் பட்டினங்கத்தான் பழைய செக் போஸ்ட் பக்கத்தில் மர்கபா ஹோட்டல் மிக மிக அருகில் அமைஞ்சுள்ள குமரன் நர்சரி எம்பியில் வந்து வாங்கி பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா வாழை, அப்புறம் செம்பருத்தி, அப்புறம் நாகலிங்கப்பூ, கடம்பம், புன்னை மரம், அரச மரம், செண்பகப்பூ, குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ், அதாவது அவுட்டோர் குரோட்டன் வெரைட்டிஸ், இது அனைத்துமே நல்ல நல்ல கலர்ஸில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இருக்குது. அப்புறம் சப்போட்டா, அப்புறம் ஜெரி பழத்திலே சின்ன ஜெரி, சந்தன மரம் வந்திருக்குங்க. சந்தன மரம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அரச மரம் பாருங்கள், அரச மரமும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மங்குஸ்தான்னு சொல்லக்கூடிய மரமும் இருக்குது. அதே போல் ரம்புட்டானும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மாங்கன்று, சப்போட்டாவில் ஒட்டு ஆந்திரா ரக வெரைட்டிஸ் உள்ள ரகங்களும் இருக்குது. அப்புறம் சிகப்பு நெல்லி, ரெட் நெல்லின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் நெல்லி நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. அப்புறம் செவ்வலனி ஒட்டுக்கன்று, அது எல்லாமே 2.5 வருஷத்தில் காய்க்கக்கூடிய சின்ன ரக கன்றுகள், எல்லாமே ஒட்டு ரக கன்றுகள்லாம் சின்னதாக சீக்கிரமாக காய்க்கக்கூடிய ஒட்டு ரக கன்றுகள் செவ்வலனி இருக்குது. அப்புறம் பச்சையிலையும் அந்த ரகம் ஒட்டு ரக கன்றுகள் எல்லாமே
இருக்குது, வேணும்னே மகிழம்பூ இருக்குது, அப்புறம் அரளியும் நிறைய இருக்குது. அரளியில் ஒயிட்டு, ரெட்டு, லைட் ரோஸு, டார்க் ரோஸு, இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ராமநாதபுரம் பட்டினங்கத்தான் பழைய செக் போஸ்ட் பக்கத்தில் மிக மிக அருகில் அமைந்துள்ள குமரன் நர்சரிக்கு வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம யூடியூப் பேஜை நேரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்குறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நன்றி, வணக்கம்.